நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட, ஏன் கடவுள் சொன்னார், அவர் பொய்ய சொல்ல மாட்டார். சொல் தவறாதவர். காலையில் பார்த்தோம் இல்லையா, சொல் தவறாத மனுஷன் பூரண புருஷன்றாரு. ஒருத்தன் வார்த்தையில கரெக்டா இருந்தான்னா, கரெக்டா பேசினான்னா, வார்த்தையில சொல்றதெல்லாம் அவன் சொல்றதெல்லாம் நிறைவேறுதுன்னா, அவன் சொல்றதெல்லாம் நிறைவேற்றுகிறவனா இருந்தான்னா, அப்படி அளந்து பேசுறான்னா, கரெக்டா பேசுறான்னா, அவன் தான் பர்ஃபெக்ட் ஆள் என்றார். அது சொன்னவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பார்னு பாருங்க. சொன்னவர் எவ்வளவு சொல் தவறாதவர். அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்தது கிடையாது, ஒன்று கூட மாறினது கிடையாது, ஒன்று கூட. நான் கல்ல காமிச்சேன் உங்களுக்கு. அவர் சொல் தவறாதவராக இருக்க வேணுங்கிறதுக்காகவே தன்னுடைய குமாரனே சிலுவையில் ஒப்பு கொடுத்து கூட ரெடி ஆயிட்டார் அவர். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதை கொடுத்தே ஆகணும். கொடுக்காம மனுஷனை மன்னிச்சாருன்னா அவர் சொன்னபடி செய்யலன்னு ஆயிடும். ஏன்னா அவர் தான் சொன்னது பாவத்தை